ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரம்யா அவள் நினச்சது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்க சமயத்தில் கடைசி நேரத்தில் சாமிதுரை போலீஸுக்கு வச்சாங்க பாருங்கள் ஆப்பு. அதனாலவே போலீஸ் இப்போ ரம்யாவை கைது பண்ண வருது கரெக்டாக தாலி கட்டுற சமயத்தில். இதனால் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ரம்யா சாமிதுரையை கடத்தி வச்சுட்டு தாலி எடுத்து கொடுக்க முடியுமா முடியாத அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரால் என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல சண்முகத்துக்கு. ஏன்னா இவ வந்தாலும் பிரச்சனை, இப்போ வரலனாலும் ஒரு உயிர் போயிடுமே அப்படின்றதுக்காக அமைதியாகவே இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்லும்போது, சரி அங்கிள் தாராளமாக எடுத்துக்கோங்க, எனக்கு முகூர்த்த நேரம் தேவையில்லை, நீங்கள் உங்கள் கையால் எடுத்து கொடுக்குற தாலி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடித்தோமே உடனே சண்முகம் ஏதோ திட்டம் திட்டுறாரு மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் அது என்ன திட்டம்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. கரெக்டாக 1/2 மணி நேரம் முடிஞ்சு தாலி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ மணமேடைக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறா, இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே உங்கள் 3 பேரையும் ஜெயிக்க பிறந்தவ தான் அண்ணா, என்கிட்ட தோக்க பிறந்தவங்க தான் நீங்கள் 3 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அதுக்கு சண்முகம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. உடனே அண்ணத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன் மாமாவை ஏன் கண்ணு முன்னாடியே தோக்க பிறந்தவங்கன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத பாவி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தாங்க ஒரு விஷயம் நடக்குது. சண்முகம் கண்ணை கட்டுறாரு, ஃப்ரீயாக விடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மணமேடில் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா ரம்யாவும் சரவணனும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்களாமா, அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம அண்ணன் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் சண்முகம் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, தாலி எடுத்து கொடுங்க அங்கிள் சொல்லிட்டு கரெக்டாக தாலி எடுத்து கொடுக்க போகிற சமயத்தில் நிப்பாட்டுங்கன்னு ஒரு குரலுங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ். பார்த்ததுமே ரம்யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இவங்க எங்கே இங்கே வந்தாங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாயிறாங்க. என்னடா பண்ணுறது, இப்படியே நடந்துட்டு இருந்தால் சரிவிட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடையே நம்ம இருக்கோமே. எதுக்காக சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா கேட்க, மேடம் உங்களை கைது பண்ண வந்திருக்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை எதுக்காக கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே, இந்த மாதிரி நீங்கள் சாமிதுரையை கொலை பண்ண ட்ரை பண்ணது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்கள கடத்தி வச்சுருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு செம ஷாக் ஆயிடுறார் ரம்யா. அப்போ தான் சண்முகம் பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுக்கிறார். அதில் வீடியோவாக எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதாவது வீடியோ கால் ஃபோன் போலீஸுக்கும் சண்முகத்துக்கும் வீடியோ காலில் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ரம்யா விரண்டு போயிட்டா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் பேசினது எல்லாத்தையுமே போலீஸ் காட்டவுமே ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சண்முகம் சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் திட்டம் போட முடியுமா, உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியுமா, எங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி மாசாக பிளான் பண்ணி அண்ணத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தோக்க விட்டுரும் நான் கண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்றைக்குமே தோக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. உண்மையிலுமே உங்களுக்கு நம்ம அண்ணத்தோட சண்முகத்தோட பாண்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேரோட பாண்டுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்க, என்னை மட்டும் கைது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் சாமிதுரையை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ்கார் என்ன நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸராக இருந்துட்டு இப்படி தான் மேடம் நடந்துட்டீங்களா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இது எனக்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்மந்தப்பட்டது. மேடம் தலையிடாதீங்கன்னா சொல்லக்கூடாது, சும்மா படிச்சிருக்கீங்க, அதிகாரத்தில் என்ன வேணால் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரொம்ப தப்பு மேடம். இப்போ சாமிதுரை எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது, என் கழுத்தில் தாலி கட்டினா நீங்கள் என்னை போலீஸ்க்கும் கூட்டிருப்போங்க, சாமிதுரையை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சண்முகம் இருந்துக்கிட்டு,
எங்களை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா உனக்கு, இவ்வளோ பண்ண எனக்கு சாமிதுரையை காப்பாற்ற தெரியாதா அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசினார். பேசினதுமே வந்து ரம்யாவுக்கு நூலெல்லாம் அந்து விட்டுருச்சு. என்னடா இது, இந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா. இப்படியே விடக்கூடாது, நான் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர முயற்சி பண்ணுறாங்க. எவ்வளோதான் பண்ணாலும் போனாலும் எதுவுமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் எல்லாரையுமே வந்து சும்மாவே விட மாட்டேன், என்கிட்டயே வந்து பிளான் போட்டு என்னையும் ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. உன்னை யாருக்கு ஏமாத்தினா, நீயா தான் ஏமாத்தின. தோத்துட்டோன்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு அவனை பிடிக்கிறது, இவனை பிடிக்கிறது, அவனை கொலை பண்ணுறது, இவனை கொலை பண்ணுறது, அவனை கடத்துறது, இவனை கடத்துறது, இதெல்லாம் என்ன கதை, உங்கள் வில்லிக்கே இதான் பழக்கமா அப்படின்ற மாதிரி சண்முகம் சூப்பராக பேசினார். சண்முகம் வாத்தியார் தான் இப்போ. ஏன்னா ரம்யாவுக்கே பாடம் எடுத்துட்டார். எவ்வளோ பெரிய கேடுகட்ட நாயாக இருந்தாலும் இப்படின்னா நடந்தால் தாங்க கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வரும். அப்படிலாம் இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி சரி பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து புரியலை, தெரியலை. ஏதாவது நான் ஒன்று பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணன் வந்துட்டு அப்போ தான் வந்து சாமிதுரையை வந்து போலீஸ் வந்து காப்பாற்றி இங்கே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுமே அண்ணத்தை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அண்ணன் என்னை மன்னிச்சிடணும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது போகிறதுன்னு அவங்களுக்கும் புரியல, இவங்களுக்கும் புரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்பவே வந்து மங்கி போகிறாங்க எல்லோரும். நான் ஒருத்தர் ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கு. இங்கே எதையுமே வந்து பார்த்துட்ருக்க முடியல நம்ம அண்ணத்தாலையும் சண்முகத்தாலையும். அப்படி இருக்கும்போது இப்போ மாசாக பண்ணது உண்மையிலுமே வேறு லெவலுங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருந்த நம்ம சண்முகம் வச்சாங்க வேறு மாதிரி ஆப்பு. இந்த ஆப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, பார்ப்போம். சண்முகம் பண்ண ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா சண்முகம் இவ்வளோ சூப்பராக கேம் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பர் கேம் ப்ளே பண்ணி அவளை உள்ளே தள்ளிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.